Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்பார் ஐடி எப்படி உருவாக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சிம்பிளா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் அப்பார் ஐடி அப்படின்னா என்ன நம்ம ஃபுல் ஃபார்ம் பார்த்தலாம். ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கறத ஃபுல் ஃபார்ம். இதுல சிம்பிளா சொல்ல போனா இது எதுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா இப்போ பேன் கார்டுனா பேங்கிங் செக்டர் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அப்பார் ஐடி மாணவர்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் தனித்துவமா தெரியும்னு சொல்லி ஒரு டிஜிட்டலைஸ்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த அப்பார் ஐடி. சரிங்களா? இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி வாங்க பாத்துக்கலாம். இது ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். நீங்க வீட்ல இருந்து பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இது ஆதார் மாதிரி 12 டிஜிட் தான் வரும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டிஜிலாக்கர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேர். டிஜிலாக்கர் யூஸ் பண்றவங்க சிம்பிளா பண்ணிடலாம். இது வரைக்கும் நான் டிஜிலாக்கரை யூஸ் பண்ணாதவங்க அவங்களும் பாத்தீங்கன்னா ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. digilocker.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். சைன் இன், சைன் அப்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி டிஜிலாக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சைன் இன் கொடுத்து உள்ள போய்க்கோங்க. இது வரைக்கும் நான் டிஜிலாக்கரை யூஸ் பண்ணதில்லை, யூஸ் பண்ணவும் தெரியாதுங்கிறீங்க, தாராளமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்து இதுல ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. இதை கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல நீங்க என்ன பண்றீங்க, இதுதான் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அப்பார் ஐடியில இருந்து எந்த ஒரு நீங்க கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு 4 டீடைல்ஸ் எடுத்துக்கும். அதாவது நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டர், மொபைல், இது எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதனால இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணக்கூடாது. உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்ல என்ன பேர் இருக்குதோ அதுல ஸ்பெல்லிங் மாறாம இன்ஷியல் இருந்தாலும் சரி அதே மாதிரி போட்டு நீங்க இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட ஜெண்டர், அப்புறம் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அப்புறம் இங்க ஒரு 6 டிஜிட் பின் நம்பர் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். மொபைலுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு பின் நம்பர் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல பின் நம்பர் கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஓடிபி போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். சரிங்களா கைஸ்? இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சைன் இன், சைன் அப்னு கிடைச்சா அந்த இடத்துல போய் நீங்கள் சைன் இன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சைன் இன் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. மொபைல் நம்பர், யூசர் நேம், ஆதார் நம்பர். இதில் நீங்கள் எது கொடுத்து பண்ணாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சைன் இன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இப்போ அங்கே உள்ள நீங்கள் கொடுத்துருப்பீங்க உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து என்கிட்ட இருக்குது டிஜிலாக்கர் இருக்கிறவங்க சர்ச் நீங்கள் சைன் இன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஐடி நீங்கள் ஃபர்ஸ்ட் சைன் இன் பண்ணிக்கோங்க. என்னோட ஐடி நான் சைன் இன் பண்றேன். என்னோட பாஸ்வேர்டு போட்டு உள்ள போறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சர்ச் டாக்குமெண்ட்னு இருக்கும். இப்போ ஆல்ரெடி ஐடி வச்சிருக்கீங்க, இப்போ புதுசாக கிரியேட் பண்ணவங்களும் இந்த இடத்துல என்ன பண்ணா நீங்க அப்பார் ஐடி இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஷோ ஆகும். அப்பார்னு மட்டும் நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அகாடமிக் பேங்க் டீட்டெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு அகாடமிக் பேங்க் டீட்டெயில்ஸ் பத்தி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இதை படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து அப்பார் ஐடி கிளிக் பண்ணுங்க. சைன்இன் கொடுத்து உள்ளே போங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில டீட்டெயில்ஸ் அங்கேயே ஃபில் ஆகிடும். நேமு, ஜெண்டரு, மொபைல் நம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஏன்னா நம்ம டிஜிலாக்கரில் கொடுத்தனால அது மாதிரி டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்கன்னா ஐடென்டி வேல்யூ, ஐடென்டி டைப்பு, அட்மிஷன் இயர். சரிங்களா? இது 3 டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐடென்டி வேல்யூவில் உங்களோட 10th மார்க் ஷீட் எடுத்து பாருங்க. என்ரோல்மெண்ட் நம்பர் இருந்தால் என்ரோல் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் போடுங்க. இல்லை எனக்கு ரோல் நம்பர் தான் இருக்குன்னா அந்த ரோல் நம்பருங்கிறத நீங்கள் வந்து ஐடென்டி டைப்பில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடென்டி வேல்யூவில் ரோல் நம்பரை டைப் பண்ணணும். சரிங்களா guys? இதை தவறாக பண்ணிடாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்து அட்மிஷன் ஏட்டுன்னு போட்டுக்கோங்க. இது மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இயர் வந்து ஒரு வருஷம் பின்னாடி போகணும். இப்போ 10th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 2023 மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. மார்ச் மாதம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் 2021 தான் கொடுக்கணும். ஒரு வருஷம் மைனஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா அட்மிஷன் இயர் தான் கேட்குறாங்க. அது ரிசல்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா 2022. ஸோ அது கவனமாக பார்த்துக்கோங்க. 2023 இருந்தால் 22 ஒரு வருஷத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் போடணும். கீழே பார்த்தீங்கன்னா ஐஎம் ஸ்டூடெண்ட் ஆட் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கான அப்பார் ஐடி கிரியேட் ஆயிரும். அப்பார் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நான் வியூ பண்ணி காட்டுற பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, 12 டிஜிட் ஐடி வந்துருச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சைன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த டிஜிட்டல் சைன் தான் இம்பார்ட்டன்ட். இப்படி வந்து இந்த அப்பார் ஐடி ஓப்பன் பண்ணும். இந்த அப்பார் ஐடியில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த அப்பார் ஐடியில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இதை வந்து இன்னொரு ஆப்ஷன்லையும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வெளியிருந்து பண்ணலாம். அதாவது நீங்கள் குரோமில் ஏபிசின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மை அக்கௌண்ட் இருக்கும். அதில் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்த்தீங்கன்னா சைன் யுவர், இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் டிஜிலாக்கர் பேஸ் பண்ணி தான் வருது. நீங்கள் டிஜிலாக்கருக்குள்ளே ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொல்யூஷன், அதாவது டிராஃபிக் இருந்துச்சுன்னா நம்ம டிஜிலாக்கர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சுற்றுது, எனக்கு அப்பார் ஐடிக்குள்ளேயே போக மாட்டேது அப்படின்னு சொல்கிற மக்கள் தாராளமாக இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சேம் அதே இடத்துல தான் அந்த டிஜிலாக்கரில் உள்ளே இருக்கிற ஆப்ஷன் இங்கே நமக்கு வெளியே இருக்குது. அவ்வளோதான், வேற ஒரு எந்த டிஃபரன்ஸ் இல்லை. கொஞ்சம் நமக்கு டிராஃபிக் குறைக்குது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் சைன் கொடுத்து தாராளமாக அந்த டிஜிலாக்கர் பின் போட்டிங்கன்னா போடுங்க. அண்ட் அது இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஆதார் கொடுத்துக்கோங்க. ஆதார் கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கொடுங்க. ஆதார் நம்பர் கொடுத்துட்டு அந்த பின் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இது டிஜிலாக்கர் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அது கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. டிஜிலாக்கர் இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஜிலாக்கர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் அப்பார்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்குள்ளே போய் ரொம்ப கொல்யூஷனாக இருந்தால், அதாவது டிராஃபிக்காக இருந்தால் மட்டும் இந்த ஏபிசிக்குள்ளே வந்து தாராளமாக பண்ணிக்கோங்க. இப்படி தான் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணிக்கோங்க மக்கள். 2025 நீட்டுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே நீட் எழுதுகிற மக்கள் அனைவரும் இந்த அப்பார் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீட் எழுதுகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.